ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து ஈஷோபனிஷத்துல வந்து மந்த்ரா 4 பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கீர்த்தன் பார்க்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜாய குரு தேவா குரு தேவா குரு தேவா ஜாய குரு தேவா जय प्रभुपदा 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 जय प्रभुपदा जय नमः विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनित्य नामिने नमः. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्योदोदिशोदारिणे பாட போறீங்களா? நாளைக்கு பாடிடுவா? நாளைக்கு பாருங்க. ஓகே, ரெடி பண்ணிக்கணும் நாளைக்கு டியூன். ஓகேவா? கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare
Thank you very much. Hare Krishna. பிரேயர் சேர்ந்து பண்ணிடலாம். ஓகேவா? கண்ணு முடிக்கணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கய சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. மூகம் கரோதி வாசாலம் பங்கம் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தினகாரணம். நமோ விஷ்ணுபாதாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. நமஸ்தே सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाष्यादेशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण महामंत्रम की जय श्री भक्ति वेदांत स्वामी शिल प्रभात महाराज की जय. गौर प्रेमानंदे. हरे कृष्णा. थैंक यू वेरी मच. நல்ல ஸ்ட்ரென்த் இன்னைக்கு ரூம்ல. சந்தோஷ், தேஜஸ், அச்சு சோட்டு, ரகுராம், ஸ்ரீதிஷா, ஸ்ரீதிதி, சஹானா, ரவியாஸ்ரீ. ஓகே. ஆன்லைன்ல யார் இருக்காங்க? ஆன்லைன்ல இவங்க அக்ஷய மாதாஜி. அக்ஷயா மாதாஜி, சுபா, ஓகே. சாரு மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஓகே. இன்னைக்கு வந்து என்ன மந்திரம் பார்க்க போறோம்? மந்திரம் 4. ஓகே. இந்த எக்ஸாம் வந்து கட்டாயம் எழுதுங்க. பிரபுபாதருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பக்தி சாஸ்திரி. ஆமா, அந்த பக்தி சாஸ்திரி எல்லாரும் பண்ணணும் அவர் விரும்பினார். ஏன்னா எல்லாரையுமே அவர் பிரீச்சரா மாற்றணும், அவருடைய புத்தகங்களை விநியோகிக்கணும், ஒருத்தர் வந்து பிரீச்சரா மாறணும். இதுதான் அவருடைய ஆசை. பிரீச்சருங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கிளாஸ்ல பேசணும்னா இதுதான் பிரீச்சர். ஓகே. வாழ்க்கை ஃபுல்லா பிரபுபாதரை ஃபாலோ பண்ணோம்னா அது பிரீச்சிங். நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு பிரீச்சிங். ஓகேயா? இப்போ இந்த ஸ்லோகம் படிக்கிறேன், கேட்டு திருப்பி சொல்லுங்க. ஓகேவா? முதல்ல ஒரு 7 ஸ்லோகம் படிக்கலாம். ஓம் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே. ईशावासमिदं सर्वं यत्किञ्च जगत्यां जगत् येन दैत्येन मुञ्जिता मा कृता कस्य स्विद्धनम् कुर्वन्येव ह्यः कर्माणि युजिविषेत्सतं समः एवं तवैनान्यतेऽस्ति न कर्म लिप्यते नरे असूर्यनामधे लोका अन्तेन तमसावृतः तांस्ते प्रत्याभिगच्छन्ति एके च आत्महनो जनाः
मनसो जवियो नैन देवा आप्नुवन् पूर्वमश्चात् तद्दावदो अन्यान् अत्तेरिदिष्टात् तस्मिन्नापो मातरीश्व ददाति तद्दे जदि नन्नै जदि तद्दूरे दद्दु अन्तिके तदन्तरस्य सर्वस्य तद्दो सर्वस्यास्य बाह्यथा यस्तु सर्वाणि भूतानि आत्मनि एव अनुपश्यति सर्वभूतेषु चात्मानः ततो न विजुगुप्सते यस्मिन् सर्वाणि भूतानि आत्मैवाभूद्विजानतः तत्र को मोहाकाशोः एकत्वम् अनुपश्यतः ஒரே ஒரு ஸ்லோகம் படிக்கலாமா கடைசியா सा पर्याः शुक्रम् अकायमहवर्णम् अस्नावीरं शुद्धम् अपापविद्धम् अवीर्मनीषी परिभो स्वयंभो यादा यतो वर्तान् यादा यतो अर्थान् वेदा शास्त्रेभ्यः समाभ्यः यादादत् यतो वर्तान् वेदात् शास्त्रेभ्यः समाभ्यः பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து மந்த்ரா 4 படிக்கிறோம். இது வரைக்கும் மந்த்ரா 3 வரையும் பார்த்துட்டோம். ஓகே, இன்னைக்கு மந்த்ரா 4 என்னது அது வந்து டீட்டெயில பார்க்கலாம். ஓகேவா? அனேஜதே கம் மனசோ ஜவியோ அனேஜதே கம் மனசோ ஜவியோ நைனத் தேவா ஆப்னுவன் பூர்வமர்ஷன் நைனத் தேவா ஆப்னுவன் பூர்வமர்ஷன் तद्दावदो अन्यान् अस्तेतिष्ठन् तद्धावदो अन्यान् अत्येतिष्ठन् तस्मिन् आपो मातरीश्व ददाति तस्मिन् आपो मातरीश्व ददाति பேசக்கூடாதுன்னா சொல்லி கொடுக்கலாம். நீ படிக்கிறியா ஃபர்ஸ்ட்? अनेजते कं मनसो जवियो नैनत्वे एवा आप्नुवन् பாட்டு படிக்கலாம். पूर्णमस्यात् नैनद्देवा आप्नुवन् पूर्णमस्यात् तद्धावदो अन्यात् अत्येतिष्ठत् तद्धावदो अन्यात् अत्येतिष्ठत् तस्मिन् आपो मातरीश्व ददाति. वेरी गुड, सूपर. हल्की पढ़ी. अनेजते कं मनसो जवियो अनेजते कं मनसो जवियो नैनद्देवा आप्नुवन् पूर्वमर्षन् नैनद्देवा आप्नुवन् पूर्वमर्षन् तद्धावदो अन्यात् अत्येतिष्ठत् तद्धावदो अन्यात् अत्येतिष्ठत् तस्मिन्नापो मातरीश्वर ददाति तस्मिन्नापो मातरीश्वर ददाति. படிச்சியா? எஸ் இல்ல அர்த்தம் படிக்கிறியா? நான் படிக்கிறேன். படி.
अनेजत्येकं मनसो जवियो अनेजत्येकं मनसो जवियो नैनद्देव आप्नुवन् पूर्वमर्षत् नैनद्देव आप्नुवन् पूर्वमर्षत् तद्धावतो अन्यान् अत्यते तिष्ठत् तद्धावतो अन्यान् अत्यतिष्ठत् तस्मिन् अपो मातरिस्वददाति तस्मिन् अपो मातरिस्वददाति சந்தோஷம் ஜோடி சேர்ந்து படிங்க अनेजत्येकं मनसो जवियो अनेजत्येकं मनसो जवियो नैनद्देव आप्नुवन् पूर्वमर्षत् नैनद्देव आप्नुवन् पूर्वमर्षत् तद्धावतो अन्यन् अत्येति तिष्ठत् तद्धावतो अन्यान् अत्यतिष्ठत् तस्मिन् आपो मातरिस्वददाति तस्मिन् आपो मातरिस्वददाति अनेजत्येकं मनसो जवियो अनेजत्येकं मनसो जवियो नैनद्देव आप्नुवन् पूर्वमर्षत् नैनद्देव आप्नुवन् पूर्वमर्षत् तद्धावतो अन्यान् अत्येति तिष्ठत् तद्धावतो अन्यान् अत्यतिष्ठत् तस्मिन् आपो मातरिस्वददाति तस्मिन् आपो मातरिस्वददाति श्रीनिधियो श्रीनिशां சேர்ந்து படிங்க अनेजत्येकं मनसो जवियो नैनद्देव आप्नुवन् पूर्वमर्षत् तद्धावतो अन्यान् अत्यतिष्ठत् तस्मिन् आपो मातरिस्वददाति pronunciation படிக்கிறேன் although fixed in his abode The personality of Godhead is swifter than the mind and can overcome all other running. The powerful demigods cannot approach him. Although in one place he controls those who supply the air and rain, he surpasses all in excellence. excellent so கிருஷ்ணர் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கிறார் although fixed in his abode the personality of Godhead is swifter than the mind so நம்ம உலகத்துல பார்க்கணும் இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் சைக்கிள்ல போறோமா பசங்களா சைக்கிள்ல போறீங்களா நடந்து போறோம் அதுக்கடுத்து அதை விட ஸ்பீட் என்னது சைக்கிள் சைக்கிளோட கொஞ்சம் ஸ்பீடா அது ஓட்டலாம் 2 வீலர் 3 வீலர் மோட்டார் பைக் ஓகே அதுக்கடுத்தது கார் அதுக்கு மேல என்ன ஸ்பீடா போகும் பஸ் அப்புறம் அதுக்கு மேல ட்ரெயின் அப்புறம் பிளைன் அதுக்கு மேல ஸ்பீடு ராக்கெட் அப்புறம் அதுக்கு மேல ஸ்பீடு மைண்ட் கிருஷ்ணா ஸ்பிரிச்சுவல் ஓகே மைண்ட் மனது வந்து ரொம்ப ஸ்பீடு மனசுல அப்படி கண்ணை மூடி நினைச்சோம்னா நம்ம எந்த இடத்துக்கு போனோமோ அதை நினைச்சுக்கோங்கன்னா அங்க போயிடலாம் கரெக்டா இல்லையா எங்கேயாவது நீங்க விசிட் பண்ணிட்டீங்க பாஸ்ட் நினைச்சுக்கோங்க அந்த இடத்துக்கு போயிடலாம் மனசோட ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகம் வெரி வெரி ஃபாஸ்ட் ஓகே அவர் வந்து எப்படியா இஸ் ஸ்விஃப்டர் தென் த மைண்ட் அந்த மனதை விட ஸ்பீடா போவாராம் யாரு கிருஷ்ணா கிருஷ்ணாவோட குவாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வலிச்சு கூடாது கிருஷ்ணர் நம்மள மாதிரி ஒருத்தர்னோடனே எல்லாம் நம்மள மாதிரியே இருப்பாருன்னு கிடையாது he is a person he is a ஒரு மனிதன் தான் வரும் ஆனா சுப்ரீம் பர்சன் எப்படி அவரு உன்னதமான பர்சன் என்ன வித்தியாசம்னா அவருடைய ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்புடைய வேலையே பண்ணும் கரெக்டா நம்மளால கண்ணை வச்சு என்ன பண்ண முடியும் ஆனா அவரால சாப்பிட முடியும் கண்ணை வச்சு சாப்பிட முடியும் பார்க்க முடியும் என்ன வேணாலும் பண்ண முடியும் ஒரு உறுப்புடைய வேலை வந்து எல்லா உறுப்புடைய வேலைகளையும் பண்ண முடியும் ஓகே அண்ட் அவருடைய நடப்பு அவருடைய ஓட்டம்லாம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் இங்க நம்ம ஆஃபர் பண்றோம்னு வச்சுக்கோமே கிருஷ்ணருக்கு போகு அவருடைய கை வந்து வைகுண்ட லோகத்துல இருக்கா இல்லையா அது ரொம்ப தூரம் நம்மளால இமேஜினே பண்ண முடியாது அவ்வளவு தூரம்
இங்கேருந்து நம்ம என்ன இமேஜின் பண்ணலாம்? மிஞ்சி போனா இங்கேருந்து மதுரை, திருநெல்வேலி, யூஎஸ், அவ்வளவுதான் இமேஜின். நம்ம டிஸ்டன்ஸ் அவ்வளவுதான். இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப 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 கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி மெட்டீரியல் வேர்ல்டு. கரெக்டா? கோலோன்னா ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ். அங்கேருந்து அவருடைய கை வந்து பிரசாத் இருக்கு இங்கே வரும். புரியுதா? அதனால அவருடைய குவாலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கான்ட்ராடிக்டியா இருக்கும். இன்கன்சீவல். கரெக்ட், இன்கன்சீவல். ஓகே, அவர் ஒரு பிளேஸ்ல இருந்துட்டு என்ன பண்ணுவாராம்? அவர் வந்து என்னென்ன டெமிகாட்ஸ், இது நமக்கு தண்ணி எல்லாம் எப்படி கிடைக்குது? யாரு வாட்டர்லாம் எப்படி கிடைக்குது? தண்ணி எப்படி கிடைக்குது? ரெயின் கிடைக்குது. இப்ப மோட்டர் மேல ஏத்துறாங்கல்ல, டேங்க்ல இருந்து கிடைக்குது தண்ணி. தண்ணி கிடைக்கல என்ன பண்ணணும்? போய் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ்ல உடனே தண்ணி விட்டுறாங்கல்ல. அவங்க தண்ணி எங்க இருந்து எடுக்கிறாங்க? டேங்க்ல இருந்து எடுக்கிறாங்க. கரெக்டா? எல்லாம் கிணறுல இருந்து எடுக்கிறாங்க. கரெக்டா? சோ தண்ணி அந்த கிணறுல யார் கொடுக்குறா? இல்லைன்னா அந்த லாரி, தண்ணி லாரியில யார் தண்ணி கொடுக்குறா? தண்ணி லாரியில யாராவது தண்ணி எடுத்துருவாங்களா? எங்க இருந்து எடுத்துருவாங்க? ஒரு ரிவர் அந்த மாதிரி எடுத்துருவாங்களா? இந்த ரிவர்ல தண்ணி எப்படி வருது? மழை. சோ அல்டிமேட்லி தண்ணி எப்படி வருது? மழையில தான் வருது. கரெக்டா? மழை எப்படி பெய்யுது? அல்டிமேட்லி எவரிதிங் இஸ் கிருஷ்ணா சாங்க்ஷன். சரி, எல்லாரும் சொல்லிட்டோம். நீ உன்னோட ஆன்சர் அது. அப்புறம் மழை எப்படி பெய்யுது? ட்ரீஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப மிஸ்கன்செப்ஷன். மரங்கள்னால மழை பெய்யுதுங்கிறது ரொம்ப ஒரு தவறான கருத்து. ஓகேவா? அது வந்து உண்மை கிடையாது. மரங்கள்னால மழை பெய்யவே இல்லை. ஆக்சுவலா கடல்ல எப்படி மழை பெய்யுதப்ப? மரங்கள்னால மழை பெய்யும்னா கடல்ல மழை எப்படி பெய்யுது? கடல்ல ஒரு டீமே கிடையாது. கடல்ல தண்ணி வச்சு தான் இருக்கு. அங்க எப்படி மழை பெய்யுது? அப்ப என்ன அர்த்தம்? நம்ம நினைச்சிட்டு தவறு. அது தவறு. ஓகே, மழை அதனால பெய்யல. மழை எதனால பெய்யுதுன்னா பிளாக் கிளவுட்ஸ். ஆமா, அது வந்து இந்த எவாபரேட் பண்ணுது இல்லையா? சன் வந்து என்ன பண்ணுதுன்னா தண்ணி எல்லாம் கடல்ல இருந்து எவாபரேட் பண்ணுது. எவாபரேட் பண்ணி மேகம் கிரியேட் பண்ணுது. மழை பெய்யுது. கரெக்டா? மழையா விழுது. கரெக்டா? வாட்டர் சப்ளை ஆகுது. சரி, சில இடத்துல மழையே பெய்ய மாட்டேங்க. ஏன் வரல? பிளாக் கிளவுட் ஏன் மூவ் மாட்டேங்குது? There is not only, it is not only mechanical. எல்லாம் சன் இருக்கும், அங்க எல்லாம் எவாபரேட் பண்ணி எல்லாம் மகத்தை கொடுத்து அப்படியே மழையெல்லாம் கரெக்டா. அப்படி மழை பெய்யணும்னா அங்க இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும்ல. எல்லாம் தருதலையா கெட்டவங்களா இருந்தாங்கன்னா எப்படி மழை பெய்யும்? இப்ப நம்ம சேர சோழ பாண்டியர் இருந்தாங்கல்ல, ராஜாக்கள் இருந்தாங்கல்ல, அந்த டயத்துல வந்து 3 வட்டம் மழை கரெக்டா பெஞ்சுது. மும்மாரி பெய்யுது சொல்லுவாங்கல்ல, அது நைட் டைம் பெய்யும், டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது, அந்த மாதிரி பெய்யும். இப்ப மழை அப்படியே பெய்யுது, பயங்கரமா கொட்டுது. கரெக்டா? ஆமா. அதனால மழை வந்து என்ன இதனாலனா அதை வந்து கவர்ன் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். எப்படி இங்க மெயின்டெனன்ஸ்ல இருக்காங்க இல்லையா, தண்ணி வரலங்க போட்டு விடுங்கன்னா என்ன பண்றாரு? ஒருத்தர் போய் போடுறாரா? தண்ணி வருதா? அவர்தான் தண்ணிக்கே காரணம் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி இதை கவர்ன் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு. ரெயின்லாம் பெய்யணும், இந்த இடத்துக்கு மேகம் போங்க. ஆமா, அதை வந்து இந்திரன் சொல்றாங்க இல்லையா, அந்த இந்திரன் தான் என்ன பண்றாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்றோம். சரி, ரெயின்லாம் அவங்க எந்த இடத்துல வரணும், என்னென்ன கணக்கு இருக்கோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல மேகம் போட்டோம், மேகம் அங்க போகுது. சோ இந்த டெமிகாட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்திரா, சந்திரா, இந்த மாதிரி நிறைய டெமிகாட்ஸ் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போஸ்ட், அவங்க வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணணும். அவங்கள எல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா கிருஷ்ணன். அவர் ஒரே இடத்துல தான் இருக்கிறார். எப்படி வந்து ஒரு தீ, ஒரு இடத்துல தீ இருக்கும், ஆனா சுத்தி என்ன கிடைக்கும்? தீயை சுத்தி லைட் கிடைக்கும். வேற என்ன கிடைக்கும்? ஹீட். கரெக்டா? லைட் அண்ட் ஹீட் கிடைக்குதா? தீ ஒரே இடத்துல இருக்கு. பட் ஹீட் வந்து தீயோட ஜுவாலையை பொறுத்து நிறைய ஹீட் இருக்கும். நிறைய ஜுவாலை நல்லா இருந்தா நல்லா லைட் இருக்கும், நிறைய. கரெக்டா? அதே மாதிரி கிருஷ்ணர் ஒரு இடத்துல இருக்கிறாரு, ஆனா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றாரு. எல்லாருமே ஒரு இடத்துல இருக்கிறாரு, பட் ஹி இஸ் கண்ட்ரோலிங் எவ்ரிவன். எப்படி தீ ஒரு இடத்துல இருந்தது லைட்டையும் வெப்பத்தையும் கொடுக்குதோ,
ஒளியை வெப்பத்தை கொடுக்குதோ அதே மாதிரி கிருஷ்ணர் ஒரு இடத்துல இருந்துட்டு எல்லா டெமிகாட்ஸ் உயர்ந்த தேவர்கள்லாம் இருக்காங்கல்ல, யாரெல்லாம் வாயுவை கண்ட்ரோல் பண்றாங்களோ, வாயு பகவான் மழையை கண்ட்ரோல் பண்றாங்களோ, கடலை கண்ட்ரோல் பண்றாங்களோ, அவங்க எல்லா டெமிகாட்ஸையும் வருண பகவான், இந்திர பகவான், வாயு பகவான் இவங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணது கிருஷ்ணர். ஓகே, இந்த மாதிரி கிருஷ்ணரை நம்மளுடைய மனதை வச்சு புரிஞ்சுக்க முடியுமா? மென்டல் ஸ்பெகுலேஷனா தெரியுமா? கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு, அப்படி இருக்கலாமோ இப்படி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஸ்பெகுலேட் பண்றது. அப்படி புரிஞ்சுக்க முடியுமா? ஏன் முடியாது? இந்த ஸ்லோகத்தை படிச்சோம்ல, அனைஜ தேக்க மனசோ ஜவியோ, இதுல படிச்சோம்ல, இதை வச்சு நம்ம எப்படி சொல்லலாம்? ஏன் வந்து கிருஷ்ணரை மனதால புரிஞ்சுக்க முடியாது? இதுல என்ன படிச்சோம்? இல்ல, அதோட பாயிண்ட். ஓகே, வெயிட் பண்ண, நல்லா கொஸ்டின் எல்லாம் உள்ள வாங்கிக்கிறோம். இல்ல, இந்த ஸ்லோகத்துல என்ன சொன்னோம்? இந்த ஸ்லோகத்துல ஒரு பாயிண்ட் சொன்னோம், மனதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஏன் மனதை வச்சு புரிஞ்சுக்க முடியாது? மெட்டீரியல் கரெக்ட் பாயிண்ட் தான், நீ சொன்ன சந்தோஷம் வந்து கரெக்ட் தான். பட் இந்த ஸ்லோகத்துல என்ன ரிலேட்டட்? ஆமா, பரம்பரையில வந்து அதுவும் கரெக்டான பாயிண்ட் தான். அது இந்த கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆனால் வேலிட் பாயிண்ட். ஏன் மனசால புரிஞ்சுக்க முடியாது? He is swifter or faster than mind. மனசை விட ஃபாஸ்டா இருக்கிறவரை மனசை வச்சு புரிஞ்சுக்க முடியுமா? அதுதான் பிரம்மசமிதம் சொல்லியிருக்காங்க, பந்தாஸ்தி கோடி சரபத்ச சம்பிரகம்யோ வாயோ ரதாபி மனசோ முடிமுக்தமானம் ஸ்வோபியஸ்தியத் பிரபத்த சின்ன அபிசித்தத்வே கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. ஒரு யோகி வந்து தன்னுடைய மனதை வச்சு ஒரு ஒரு பிளேட் கிரியேட் பண்ணிட்டான். அந்த பிளைட் இருக்கு இல்லையா, அந்த விமானம் வந்து எதால் ஆனது? மனதால் ஆனது. ஓகே, மைண்ட் வச்சு கிரியேட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு எவ்வளவு ஸ்பீடா போகும். நம்ம விமானம் எதுல ஓடுது? நம்ம விமானம் எதுல ஓடுது? பெட்ரோல். ஓகே, பியூர் பெட்ரோல் ஓடுதா? வெள்ளை பெட்ரோல் சொல்லுவாங்கல்ல, அந்த பெட்ரோல் ஓடுது. இந்த விமானம் வந்து மைண்ட்லயே கிரியேட் பண்ணிருக்கான். அந்த மாதிரி மைண்ட்லயே கிரியேட் பண்ண பிளேன்ல வந்து ஒருத்த யோகி வந்து டிராவல் பண்றான். அப்ப அது எவ்வளவு ஸ்பீடா போகும்? எங்க நினைச்சாலும் டக்கு டக்கு டக்குன்னு போயிடுமா? யூஎஸ் போன டக்குன்னு யூஎஸ் போயிடும், அவ்வளவுதான், யூஎஸ் போயிடுவேன். அவ்வளோ ஸ்பீடான ஃபிளைட்ல போனாலும் அந்த ஃபிளைட்ல நீங்க கோடிக்கணக்கான வருஷங்கள் டிராவல் பண்ணாலும், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, கோடிக்கணக்கான வருஷங்கள்லாம், புரியுதா? 1 வருஷம், 10 வருஷம், 100 வருஷம், 1000 years, 10,000 years, 1 lakh years, 10 lakh years, 1 crore years. இந்த மாதிரி crore கணக்குல இயர்ஸ்ல டிராவல் பண்ணாலும் அவருடைய இருப்பிடத்தை அடைய முடியாது. கோலோகம் தான் ரீச் பண்ண முடியாது, அவ்வளவு ஸ்பீடா போனோம். ஆமா, ஆனா அவர் கையை விட்டாருன்னா என்ன பண்ணலாம்? இங்க வச்சு இந்த பிரசாதத்தை அந்த இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிற பிளேஸை கூட ரொம்ப ஈஸியா கடந்து நம்ம கொடுக்குற ஒரு லட்டையோ ஜிலேபியோ எடுத்து சாப்பிடுவார். புரியுதா? அவர் சாப்பிட்றதும் நம்ம சாப்பிட்றதும் சேம் கிடையாது. நம்ம சாப்பிட்டா என்ன பண்ணுவோம்? தட்டுல உள்ள எல்லா குலோப் ஜாமுனையும் காலி பண்ணிடுவோம். கரெக்டா இல்லையா? பிளேட்ல என்ன இருக்கோ அதெல்லாம் காலி பண்ணிடுவோம். ஆனா அவர் சாப்பிட்டாருன்னா பிளேட்ல என்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே இருக்கும். அதுக்காக சாப்பிடலன்னு நினைக்க கூடாது. அவர் சாப்பிட்டாரு, அந்த சாப்பிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு? அந்த பாவத்தை எடுத்துட்டு அதுல என்ன வச்சிருக்காரு? அவருடைய கருணையை வச்சிருக்கிறார். ஆமா, சின்ன எடுத்துட்டு மெர்சி வச்சிருக்காங்க. அதனால நம்மளுடைய முயற்சியினால நம்மளுடைய மனசு மூலமா ஒரு பிளேன் பண்ணி அதுல போனா கூட நம்ம என்ன பண்ண முடியாது? thousands and millions of years அதுல டிராவல் பண்ணா கூட கிருஷ்ணனுடைய லோகத்துக்கு போக முடியாது. ஆனா ஒரு சின்ன குழந்தைங்க, சீனி மாதிரி சின்ன குழந்தைங்கள்லாம் ஒரு அன்போட கிருஷ்ணருக்கு டெய்லி ஒரு பழங்களையோ கனியோ ஆஃபர் பண்ணா கிருஷ்ணன் அதை ஏற்றுக்கிறாரு. அவருக்கு வழிகாட்டுவார். அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து வழிகாட்டுறாரு. இந்த மாதிரி நீ வரலாம், இந்த மாதிரி சேட் பண்ணு, நல்ல பசங்களா இது அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறாரு. எப்படி வழிகாட்டுறாரு? அவர் எங்க இருக்காரு? இதயத்துக்குள்ளேயே இருக்கிறார். நம்ம இதயத்துல இருந்தாங்கல்ல, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு நமக்கு ரொம்ப க்ளோஸ் கிடையாது. கரெக்டா? நம்ம க்ளோஸா இருக்கிறது கிருஷ்ணன் தான். நம்ம ஹார்ட்டுக்குள்ளேயே இருக்கிறாரு. உள்ளே இருந்தே சொல்றாரு, ஸ்ரீநிதி இப்படி பண்ணு, ஸ்ரீநிதி அப்படி பண்ணு, சோட்டு அப்படி பண்ணு. கரெக்டா இல்லையா? நம்ம ஹார்ட்ல இருந்தே நம்மளை சொல்றதுனால அவர் தான் ரொம்ப க்ளோஸா இருக்கிறார் நம்ம. ஓகே, சோ அவருடைய அபோர்டு எங்க இருக்கு? அவருடைய இருப்பிடம் எங்க இருக்கு? கோலோக பிருந்தாவன். ஓகே,
அந்த கோலோக விருந்தாவன் எப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிரம்ம சமிதான் ஒரு ரொம்ப அருமையான லிட்ரேச்சர். அதுல சொல்றாங்க, ஆனந்த சின்மய ரச பிரதிபாவிதாபி தாபி ஏவ நிஜ ரூபதயா கலாபி கோலோக ஏவ நிவசதி அகிலாத்மபூதோ கோவிந்த மாரி புருஷம் தமாம் பஜாமி. அவருடைய அபோர்டு எப்படி இருக்குமா? எந்த கல்ல இருக்கும் அவரோட அபோர்டு? செங்கல்லா? எந்த கல்? கோல்டா? கோல்டு. அப்புறம் வேற எந்த கல் இருக்கு? மார்பிள். அப்புறம் சிந்தாமணி. நீ சொன்ன முதல்ல சொன்ன கல்லாம் போய் கிடையவே கிடையாது. அதெல்லாம் மெட்டீரியல். கோல்டு, மார்பிள், செங்கல் இதெல்லாம் மெட்டீரியல். டச் ஸ்டோன் சொல்றாங்கல்ல, டச் ஸ்டோன். டச் ஸ்டோன்னா நம்ம அந்த ஸ்டோனை வச்சு என்ன கேட்டாலும் தரும். இதே டச் பண்ணா அது கோல்டா மாறிடும். நமக்கு கோல்டா ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்டோனை வச்சு டச் பண்ணா அது கோல்டா மாறிடும். அதான் டச் ஸ்டோன். டைமண்ட்னா டைமண்ட் வந்துடும். அந்த டச் ஸ்டோன் வந்து நம்மகிட்ட என்ன டிசைர்ஸ் இருக்கோ அது எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். அந்த மாதிரி கல்லால் ஆனது அவருடைய இருப்பிடம். ஓகே, அவருடைய இருப்பிடம் பேர் கோலோகா. அங்க வந்து ராதா ராணியோட அவர் வந்து அழகா நல்ல இன்பமா வசிச்சு வந்துட்டு இருக்காங்க. அவர்கிட்ட வந்து 64 குவாலிட்டிஸ் இருக்கு. அவருக்கு நிறைய கோபிஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. இந்த மாதிரியுடைய உடல் எல்லாம் ரொம்ப ஃபுல்லா ஆன்மீகமா இருக்கு. 64 குவாலிட்டிஸ், 64 குவாலிட்டிஸ். ஓகே, அவர் வந்து எப்பயுமே ஆனந்தமா, சச்சிதானந்த விக்கிரகம், ஆனந்தமா முழு நாலேஜோட, அப்புறம் எட்டனலா அந்த இருப்பிடத்துல இருக்கிறாங்க. எனக்கு போன கிளாஸ்ல ஒரு டவுட். சொல்லு. நீங்க சொன்னீங்கல்ல, கிருஷ்ண ஒரு கடல் இருக்கு, ஆனா ஒரு பக்கெட் எடுத்து அதை குடிச்சா ஒரு அவ்வளவுதான் அந்த கடல்ல அவ்வளவுதான் பக்கெட் தண்ணி வரும். அதே மாதிரி டிவோட்டிஸ்க்கும் அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. அது ஒரு கடல் ஃபுல்லா இருக்குன்னா அந்த பக்கெட் கெப்பாசிட்டினா டிவோட்டிஸ்க்கு வந்து அதோட அதிகமா வந்து கிருஷ்ணர் பத்தி நாலேஜ் வேணும்னா கிருஷ்ணர் அதை ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்களா? இல்லை, எவ்வளோ நாலேஜ். அது எப்படின்னா, நாலேஜுங்கிறது அன்லிமிட்டட். கடல் அளவு இருக்கு நாலேஜ். நம்ம கற்றுக்க முடியாத ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா? நம்ம பிரெயினுக்கு ஒரு சைஸ் இருக்கு, கரெக்டா? அதே மாதிரி நம்ம ஆன்மாவுக்கு வந்து ஒரு வி ஆர் ஃபைனைட் சோல்ஸ். பிரெயினுக்கும் ஆன்மீக நாலேஜுக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகே, ஒரு ஆட்டு தலையில் உள்ள ஒருத்தன் கூட நல்ல ஆன்மீக நாலேஜ் வந்தது. தக்ஷன் இருக்கான் இல்லையா, அவன் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டான் சிவன்கிட்ட. அதனால சிவன் வந்து அவன் தலையை வந்து வெட்டிட்டார். அப்ப அவனுக்கு தலை வேணும் இல்லையா? ஏன்னா பார்வதியோடைய அப்பா, தாக்ஷனுடைய அப்பா. அப்ப தலை கொடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு ஒரு ஆட்டோட தலையை வந்து பொருத்திட்டான். ஆமா, இந்த ஆட்டோடைய தலை, ஆட்டோட பிரெயின் எப்படி இருக்கும்? தலையை வெட்டிட்டாங்கல்ல, தலையெல்லாம் மிஸ் பண்ணோம். சோ அப்ப ஆட்டோட பிரெயின் எப்படி இருக்கும்? ரொம்ப புத்திசாலி ஆடு. ஆனா தக்ஷன் வந்து பிரேயர் பண்ணுவார் நல்லா. அப்ப என்ன அர்த்தம்னா, பிரெயினுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆன்மீக அறிவுக்கும் பிரெயினுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, உங்க கொஸ்டின் என்ன? அந்த ஆனால் நம்ம பிரெயின் சம்மந்தம் இல்லாட்டாலும் நம்ம சோல் வந்து ஃபைனைட். சோல் எப்படி? இன்ஃபைனைட் கிடையாது. கிருஷ்ணாவுடைய ஆன்மா வந்து இன்ஃபைனைட். நம்மளுடைய ஜீவா எப்படி? ஃபைனைட். ஆனா சச்சிதானந்தா நம்மளும், கிருஷ்ணாரும் சச்சிதானந்தா விக்கிரகம், ரெண்டு பேரும் ரூபம் இருக்கு. ஆனா நம்மளுடைய செயல்கள் வந்து ஃபைனைட். கிருஷ்ணனுடைய செயல் வந்து இன்கன்சியூவபிள், நம்மளுடைய செயல் வந்து ஃபைனைட். நம்மளால இவ்வளவுதான் பண்ண முடியும், லிமிட்டட் இருக்கு, லிமிட்டேஷன் இருக்கு. அதனால நம்மளால ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியாது. நமக்கு எவ்வளவு புரிஞ்சுக்க முடியுமோ அது வந்து ஃபுல்லா கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த எக்ஸாம்பிள். புரியுதா? உனக்கு ஆசை இருக்கும் நிறைய, நான் கத்துக்கணும், அது எல்லாம் உனக்கு ஃபுல்ஃபில் பண்ணுவார். அது வந்தோன்னா உனக்கு ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடும். ஓ ஓகே, கிருஷ்ணா தான் ஒன்று, எனக்கு எல்லாம் இந்த அறிவு வந்துருச்சுன்றா, அதுதான் அந்த சாச்சுரேஷன் பாயிண்ட். ஓகே, இருக்கிற எல்லா ஸ்கிரிப்சர்ஸும் படிக்கிறத விட கன்க்ளூஷன் கத்துக்கணும். என்ன கத்துக்கணும்? கன்க்ளூஷன் இஸ் பெட்டர் தென் கண்டென்ட். நிறைய படிக்கணும்ன்றே கிடையாது. ஆனா கிருஷ்ணனா முழுவர் கடவுள், அவருக்கு நான் சரணாகதி அடையணும் அப்படிங்கிறது கன்க்ளூஷன். இந்த முடிவை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா, அது வந்து கண்டென்ட்ஸ் நிறைய ரீட் பண்றதை விட நல்லது. ஓகேவா? அதனால அவருடைய அபோர்டு பார்த்தோம். அவருக்கு இந்த மாதிரி நிறைய பொட்டன்சிஸ் இருக்கு, எனர்ஜிஸ் இருக்கு. என்ன இருக்கு?
எனர்ஜிஸ். எனர்ஜிஸ்னா புரியுதுல, சத்து. ஓகே, சரி, இது புரியுதுல. அவருக்கு வந்து 3 விதமான கேட்டகரியில அவருடைய எனர்ஜிஸ் வந்து பிரிக்கிறாங்க. 3 விதமான கேட்டகரியில அவருடைய எனர்ஜியை பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எனர்ஜி பேர் வந்து இன்டர்னல் எனர்ஜி. சொல்லுங்க. அந்தரங்க சக்தின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? அந்தரங்க சக்தி. ரெண்டாவது எனர்ஜி பேரு மார்ஜினல் எனர்ஜி. சொல்லுங்க. தடஸ்த சக்தி. தடஸ்த சக்தி நடுவில் இருக்கிறது. ஓகே. மூணாவது எக்ஸ்டர்னல் எனர்ஜி. இது வந்து வெளிப்புற சக்தி. ஓகே. இந்த 3 இது இருக்கு. இன்டர்னல் எனர்ஜி, மார்ஜினல் எனர்ஜி, எக்ஸ்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜினா என்னன்னா, ஆமா, ஆன்மீகமா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இன்டர்னல் எனர்ஜி. ஓகே. இப்ப நம்ம ஒரு ஆன்மா, கரெக்டா? நம்ம இன்டர்னல் எனர்ஜியா எக்ஸ்டர்னல் எனர்ஜியா? ஏன் எக்ஸ்டர்னல் எனர்ஜி? நம்ம இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டுல சொல்லணும். நடுவில் எக்ஸ்டர்னல் எனர்ஜினா என்ன? நம்ம கரெக்டா சொல்லணும். எக்ஸ்டர்னல் ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் எனர்ஜி பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் எனர்ஜினா என்ன? எல்லாரும் பேசணும். ஓகே, நீ பேச. வெரி குட். எல்லாரும் சொல்லணும். எக்ஸ்டர்னல் எனர்ஜினா என்ன? புரிஞ்சுதா? அது என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? மாயா. அப்புறம் மாயா எக்ஸ்டர்னல் எனர்ஜி தான். எர்த். மாயா as a person, மார்ஜினல் எனர்ஜி. வந்து இன்டர்னல் பொட்டன்சி. யோகமாயா, மகாமாயா 2 இருக்குல்ல. மகாமாயா எக்ஸ்டர்னல் எனர்ஜிக்கு அதிபதி, யோகமாயா இன்டர்னல் எனர்ஜிக்கு அதிபதி. ஏன் ரொம்ப டீப்பா போகும், அது விட்டுடு. நார்மலா எக்ஸாம்பிள் கொடுங்க எக்ஸ்டர்னல் எனர்ஜிக்கு. எர்த், வாட்டர், ஈத்தர். கரெக்டா? எர்த், வாட்டர், ஃபயர், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 வந்து எக்ஸ்டர்னல் எனர்ஜி சொல்றோமா? இதை மேக் பண்ணதான் மத்த எல்லாமே. கரெக்டா? அம்மா வந்து நல்லா நைஸா குலோப் ஜாமுன் கொடுக்கலாம். அதுலயும் மண் இருக்கு, தண்ணி இருக்கு. புரியுதா? அதுல எல்லாம் நினைச்சு கூடாது. நம்ம சாப்பிடறோம்ல வயிறுல, ஆமா, வயிறுல செரிக்குது இல்லையா? எப்படி செரிக்குது? ஃபயர் இருக்கு. மண் இல்லாம எதுவுமே வராது. ஸ்வீட்லாம் இருக்கு இல்லையா? அது மண்ணுடைய தாக்கம் இருக்கு. எர்த்ல இருந்தாலும் பிளானட் வருது. இதுல இருந்து பிளானட் வருது. சத்து மண் சக்திலாம் வருது. மண் இல்லாம வர முடியுமா பிளானட்ல? சோ எர்த், ஃபயர், வாட்டர், ஏர், ஈத்தர், இது எல்லா இடத்துலயும் நனைஞ்சிருக்கு. ஓகே. இது எக்ஸ்டர்னல் எனர்ஜி. இது வந்து இன்ஃபீரியர். இது என்னது? இன்ஃபீரியர் என்னன்னா, இந்த டப்பா இருக்கு இல்லையா, இது சகான கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த பென்சில வச்சு வரையலாம். கரெக்டா இல்லையா? சகான பண்றதா இல்லையா? சகானாவை கட்டுப்பட்டு நடக்குதா? அது சகானாவை கட்டுப்படுத்துதா? சகானா கட்டுப்படுத்தான அந்த பேனா கேக்குது, பேசானே கேக்குது. அப்ப வந்து ஒரு ஹையர் குவாலிட்டி சகானா வந்து ஹையர் பர்சன் she can control inferior energy. புரியுதா? எக்ஸ்டர்னல் எனர்ஜி தான் பண்ணுங்க கம்மியா இருக்கும். இந்த எர்த், வாட்டர், ஃபயர்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். உனக்கு புரிஞ்சுதா? இன்டர்னல் எனர்ஜி தான ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். ஆமா, இன்டர்னல். ஓகே, இது முடிச்சுக்கலாம். இன்ஃபீரியர் எனர்ஜி வந்து கண்ட்ரோலிங் எனர்ஜி. இன்ஃபீரியர் எனர்ஜினா இன்ஃபீரியர்னா கம்மியா இருக்கு. இஸ் இன்ஃபீரியர் பர்சன் சொன்னோம்ல, கம்மியா இருக்கு. ஐ கேன் பி கண்ட்ரோல்ட். கரெக்ட். லோயஸ்ட் எனர்ஜி அப்படி சொல்லணும். ஓகே. இன்ஃபீரியர் எனர்ஜி. சுப்பீரியர் எனர்ஜி என்னது? இப்ப நம்ம கொடுத்த எக்ஸாம்பிள்ல சுப்பீரியர் எனர்ஜி யாரு? 2 பேர் இல்ல. இப்ப நம்ம என்ன எக்ஸாம்பிள் பேசணும்? சஹானாவும் பென்சிலும் பேசணும். பென்சில் வந்து இன்ஃபீரியர் எனர்ஜி. சுப்பீரியர் எனர்ஜி யாரு? சஹானா தான் சுப்பீரியர் எனர்ஜி. கரெக்டா? அப்ப சஹானா கண்ட்ரோல்ஸ் இன்ஃபீரியர் எனர்ஜி. இப்ப சஹானா வந்து ஆன்மீகத்துக்கும் போகலாம், பௌதிகத்துக்கும் வரலாம். ஒரு பீச் இருக்கு இல்லையா, பீச்ல வந்து இருந்தோம்னு வச்சுக்கோயேன், தண்ணியும் வரும், லேண்டும் இருக்கும். கரெக்டா? அது என்ன நடுவில் நிக்கிறோமா, அதுதான் மார்ஜினல் எனர்ஜி. நம்ம வந்து மார்ஜினல் எனர்ஜி. நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளால கடலுக்குள்ளேயும் பெரிய அலை வந்தா என்ன பண்ணிடும்? கடலுக்குள்ள கொண்டு போயிடும். இல்ல அலை வரலன்னா ஜாலியா மணல் கட்டி விளையாடுவோமா இல்லையா? லேண்ட்லயே இருக்கும்.
internal energy, external energy, inferior energy. இன்ஃபீரியர் எனர்ஜி வந்து டேர்ம் மூணு தான். Marginal, எக்ஸ்டர்னல் மூணு தான். ஓகேவா? இன்ஃபீரியர்ங்கிறது அந்த இது அந்த குவாலிட்டி. ஆமா. இன்டர்னல் வந்து எக்ஸ்டர்னல் எனர்ஜி வந்து இன்ஃபீரியரா சுப்பீரியரா அந்த மாதிரி. ஓகே. சோ இப்போ நம்ம எங்க நிக்கிறோம்? நம்மளால எங்கே போக முடியும்? போக முடியும். இன்டர்னல் எனர்ஜினா என்னன்னா சந்தோஷ் சொன்ன மாதிரி அது வந்து ஆன்மீகம். இன்டர்னல் எனர்ஜி என்னது? இந்த ஆன்மீக உலகம் இருக்கு இல்லையா, கோலோக விருந்தாவன், அதுல வந்து நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சோல்ஸ். ஓகே, அவங்க எல்லாம் இன்டர்னல் எனர்ஜில வந்து கட்டுப்பட்டு இருக்காங்க. டிவோட்டிஸ் ஆஃப் கிருஷ்ணா. ஆன்மீக உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுக்கும் என்ன இருக்கும்? கான்சியஸ்னஸ், உணர்வு வந்து இருக்கும் நிச்சயமா. ஓகே, தண்ணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது தண்ணி கூட உணர்ச்சி இருக்கும். தண்ணி வரும், உங்களுக்கு எப்படி சர்வ் பண்ணலாம் அப்படின்னு. தண்ணி குடிச்சோன்னா தண்ணின்னு சொன்னாலே தண்ணி குடிச்ச மாதிரி, புரியுதா? எவரிஒன் ஹேஸ் அ கான்சியஸ்னஸ். எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் டல்லே கிடையாது. இப்போ இந்த பாயெல்லாம் இருக்கு இல்லையா, இது கான்சியஸ் கிடையாது, வலிக்குமா அதுக்கு? ஆனா ஆன்மீக உலகத்துல எல்லா பொருளுக்கும் கான்சியஸ் உண்டு. இந்த பாய்க்கும் கான்சியஸ் உண்டு. அங்க அந்த அது இருக்கும் கான்சியஸ் உண்டு. உட்காந்துக்கலாம், வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும், பிளேன்லாம் இருக்கும். எதுக்கு வலிக்கும்? ஆன்மீகத்துக்கு வலியே கிடையாது. You can never cut into pieces. You cannot harm him. அது எதுவுமே நினைக்க முடியாது, உலர்த்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு எப்படி வலிக்கும்? Only you have a subtle body, gross body. அப்பதான் வலி எல்லாம் வரும், டிமாண்ட் எல்லாம் இருக்கும். சாப்பிடணும், பசிக்குது, அம்மா பசிக்குது, அதெல்லாம் பண்ணுவோம். எனக்கு பிடிக்கலம்மா, சண்டை போடலாம் எல்லாம். ஆனா ஆன்மீக தளத்துக்கு போயிட்டோம்னா இதெல்லாம் கிடையாது. கரெக்டா இல்லையா? கிருஷ்ணா மாஸ்டர், கிருஷ்ணாவுடைய பார்ட் அண்ட் பார்சல். நம்ம அங்க உள்ள லைஃப் வந்து ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் தான். அங்க உள்ள ரெஃப்ளெக்ஷன் தான் இங்க இருக்கு. ரெஃப்ளெக்ஷனா புரியுதா? அப்படி நடந்து போயிட்டே இருக்க, தண்ணி இருக்கு, தண்ணியில தலையேற்றி பாக்குற, பாடுறா ஒருத்தன் தெரியலடா, அது யாரு? அதுதான் நான். நம்ம கைட்டு இருக்கா, அது கைட்டு இருக்குதா? ரெஃப்ளெக்ஷன் உண்மையா, நம்ம உண்மையா? அந்த மாதிரி இந்த உலகத்தை இருக்கு இல்லையா, இது வந்து இட்ஸ் a reflection of ஆன்மீக உலகத்துடைய ரெஃப்ளெக்ஷன் தான் இந்த பௌதிக உலகம். அப்ப இங்கே வீடு, பிளைட்லாம் வச்சிருக்கோம்னா ஆன்மீக உலகத்துல எவ்வளவு இருக்கும்? இதோட உயர்ந்து இருக்குமா, கம்மியா இருக்குமா? அங்க உள்ள என்ஜாய்மெண்டே தனிதான். ஓகே, இங்க உள்ள பிளைட் மாதிரி நல்ல பெட்ரோலை போட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு ஏறுதல இருந்து கணக்கு உத்தரவாதம் உயிருக்கு. இறங்கின பிறகு தான் அடுத்து மூச்சு விட முடியும். ஏன்னா எப்ப ஆக்சிடென்ட் நடக்கும்னு தெரியாது. கரெக்டா? ஒரு வட்டம் ஒரு பிளைட் எடுத்துட்டாங்க, அந்த நாட்டு பிளைட் எடுத்துட்டாங்க, அந்த நாட்டுக்காரனே ராக்கெட்டை விட்டு காலி பண்ணிட்டான் பிளைட். ஆமா, போன 200 பேர் காலி. எல்லாம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல உள்ள மக்கள்லாம் அந்த பிளைட்ல டிராவல் பண்றாங்க, எல்லாரும் இறந்துட்டாங்க. அப்ப என்ன சொல்றான், ஏன் இப்படி இறந்துன்னு சொல்லி எல்லா கண்ட்ரிக்காரனும் ரொம்ப கோபமா கேட்கறாங்க இந்த நாட்டுக்காரனை. எங்க உங்க ஊர் பிளைட், உங்க நாட்டு பிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது, அதுல எங்க நாட்டுக்காரங்க நிறைய பேர் பிரயாணம் பண்றாங்க, உங்க நாட்டுடைய ராக்கெட்டை வச்சே நீங்க அழிச்சிட்டீங்களே இந்த விமானத்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, நாங்க தப்பா கால்குலேட் பண்ணிட்டோம், அந்த ஃபிளைட்ல நாங்க வரதை கனெக்ட் பண்ணல, ஜஸ்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டோம், அது வந்து ஹிட் பண்ணிடுச்சு அப்படின்ட்டோம். அப்ப எவ்வளவு ஒரு டேஞ்சரான ஒரு பிரயாணம். இந்த மாதிரி இருக்காது அங்க டிராவல். அங்க உள்ள டிராவல்ல வந்து எந்த விதமான ஒரு பயம் கிடையாது. அங்க உள்ள உலகத்துல வந்து டைம்ன்ற ஃபேக்டரே கிடையாது, எப்பயுமே பிரசன்ட் டென்ஸ் தான். இங்க என்ன, அது காலையில வருது, நைட் வருது, பகல் இரவு வருதா, அப்புறம் வேற என்ன இருக்கு, இன்பம் துன்பம் இருக்கா, அப்புறம் வெற்றி தோல்வி இருக்கு. அங்க அப்படி கிடையாது, டியூவாலிட்டிஸ் கிடையாது. இந்த மாதிரி அவனுடைய லோகத்துக்கு போயிட்டோம்னா அதுதான் இன்டர்னல் பொட்டன்சி. அது பேர் என்ன? இன்டர்னல் பொட்டன்சி, மார்ஜினல் பொட்டன்சி, எக்ஸ்டர்னல் பொட்டன்சி. ஓகே, சீரியஸ். அது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல சோல்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அது சோலுக்கு பெயின் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சோலுக்கு
சோல்ஸ் தான ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். ஆமா ஆமா, ஆன்மா தான் இருக்குது. கரெக்ட். அதனால பெயின் எதுவுமே இருக்காது. பெயின் கிடையாது. கரெக்ட். அங்க வந்து வலியே கிடையாது. யாரும் திட்ட மாட்டாங்க. எல்லாருமே மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க. சச்சிதானந்த விக்கிரகா இங்க உள்ள மாதிரியே இருக்காது. இங்கதான் ரிஃப்ளெக்ஷன். நம்ம என்ன பண்றோம், இங்க ஆர்டிபிஷியலா மகிழ்ச்சியா இருக்க ட்ரை பண்றோம். ரிலேஷன்ஷிப்லாம் ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணிக்கிறோம். இவன் தான் என் ஃப்ரெண்டு, கரெக்டா இல்லையா? அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அவன் ஃப்ரெண்டா இருக்கணும். அவன் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நான் என்ன பண்றது, எனக்கு ஃப்ரெண்டே இருக்க மாட்டாங்க. ஆர்டிபிஷியலா யூ ஆர் ட்ரைங் டு மேக் ரிலேஷன்ஷிப். அங்க வந்து இட்ஸ் எ நேச்சுரல் ரிலேஷன்ஷிப். ஸோ இதான் ரிஃப்ளெக்ஷன். புரியுதா? ரிஃப்ளெக்ஷனா புரியுதா? அதுல என்ன இருக்கோ அப்படியே இங்க தலையை பார்க்க தண்ணியில பாக்குறோம்ல, தலையை தண்ணியிலும் தெரியுதுல, அது உண்மையான அது பிரதிபிம்பம், உண்மையான பிம்பம் கிடையாது. அதே மாதிரி இந்த ஆன்மீக உலகத்துடைய பிரதிபிம்பம் தான் மெட்டீரியல் வேர்ல்டு. ஓகே, அதனால நம்மளுடைய நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய புத்தியை வச்சு, ஆமா, நம்மளுடைய மனதை வச்சு நம்மளால கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, அதனால உபனிஷத்து என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து உன்னுடைய பொட்டன்சியை யூஸ் பண்ணி, கொஞ்சம் மெதுவா பேசு, உன்னுடைய பொட்டன்சியை யூஸ் பண்ணி கிருஷ்ணரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. என்ன பண்ணக்கூடாது? கிருஷ்ணரை புரிஞ்சுக்க ஏன் மைண்ட் யூஸ் பண்ணி பண்ணக்கூடாது? நான் தான் கேள்வி கேட்பேன். ஓகே, ஸ்ரீநிதி சொல்லு, ஏன் வந்து நம்ம மனசை யூஸ் பண்ணி கிருஷ்ணரை புரிஞ்சுக்க கூடாது? எல்லாம் கை கேள்வி. நான் வந்து வாணி வருவேன் எல்லாருக்கும். ஓகே, கையை தூக்க வேண்டாம். உன்னுடைய கருத்து சொல்லலாம். தப்பு கரெக்ட் எல்லாம் கிடையாது. வெரி குட், கிளாப் பண்ணுங்க அவளுக்கு. கரெக்டாக கவனிச்சிருக்கான். ஓகே, ஸோ ஆல் த சில்ட்ரன் ஆர் கோல்டு. எல்லா சில்ட்ரனும் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் சில்ட்ரன். அவங்களை யாரு கிடைக்கிறான்னா பேரண்ட்ஸ் தான். கரெக்டா இல்லையா? இப்போ சீனியர் என்னவே ஆன்சர் பண்ற பாரு. ஒரு 2 நாள் ஆச்சு கிளாஸ் வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ணாலும் இல்லையா, தீ மாதிரி பிடிச்சிங்க பிள்ளைங்க. அவங்களுக்கு எடுக்கிறதே பேரண்ட்ஸ் தான். என் கிளாஸ் போன்னு சொன்னா, நான் போறேன்னா போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னாலே போதும், பசங்களும் தங்கமாயிடுவாங்க. கரெக்டா இல்லையா? ஓகே, 3 பொட்டன்சி. என்னென்ன பொட்டன்சி? எல்லாருக்கும் இது சொல்ல முடியுமா? சரி, ரகுராம் நல்லா கவனிக்கணும். ஓகேவா? சூப்பரா சொன்ன ரகுராம். ஓகே, 3 பொட்டன்சி இருக்கு. நம்ம எந்த பொட்டன்சிங்கிறத கரெக்டா யாருக்கு தெரியுமா? தேஜஸ். நம்ம எல்லாம் என்ன பொட்டன்சி? தேஜஸ், நம்ம எந்த பொட்டன்சி? நம்ம தேஜஸ், சஹானா, ஸ்ரீனிஷா. வெரி குட், சூப்பர். அவங்க ஒர்க் வெரி குட். சரி, கிருஷ்ணருடைய அபோர்ட் எந்த இதனால உருவானது? எந்த எதை வச்சு கட்டினாங்க? நம்மளால செங்கல் வச்சு கட்டுறோம்ல, அதே மாதிரி கிருஷ்ணருடைய அபோர்டு வந்து எதை வச்சு கட்டினாங்க? என்ன மெட்டீரியல்? சரி, நீ சொல்லிட்டே இருக்குமே, நீ சொல்லவே இல்லையா? சரி சொல்லு. டஸ்டோன், சிந்தாமணி. ஓகே, சிந்தாமணி. ஹரே கிருஷ்ணா. அதனால நம்மளுடைய லிமிட்டட் பொட்டன்சி வச்சு புரிஞ்சுக்க முடியாது. பகவத்கீதையில வந்து ஆமா 10.2 வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, நமே விது சுரா கணஹ பிரபவம் ந மகர்ஷயஹ அஹமாதீர்ஹி தேவானாம் மகர்ஷினாம் ச சர்வசஹ. neither the host of demigods nor the great sages know my origin of appliances. பெரிய பெரிய தேவர்களுக்கு இருக்காங்க இல்லையா, தேவதைகள்லாம் தெரியுதுல, பெரிய பெரிய டெமிகாட்ஸ், சிவன், பிரம்மா, இந்திரா, வருணா, இவங்களாலேயே, வாய் பகவான், இவங்களாலேயே என்ன பண்ண முடியாதா? கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சுக்க முடியாதா? ஓகே, not the great sages, மிகப்பெரிய முனிவர்களுக்கும் தெரியாதாம். for in every respect I am the source of the demigods and sages. ஏன்னா 10.2, ஏன்னா நான் தான் வந்து இந்த தேவதைகளுக்கும் முனிவர்களுக்கும் சோர்ஸ். யார் சோர்ஸ்? கிருஷ்ணருக்கு யார் சோர்ஸ்? அதனால அவர் பேர் என்ன? அநாதிராதி கோவிந்தா சர்வ காரண காரணம். அநாதி, அநாதினா அநாதைன்னு சொல்றோம்ல, அம்மா அப்பா கிடையாதுன்னா அநாதை. சோ கிருஷ்ணருக்கு அம்மா அப்பா இருக்காங்களா? அதனால அவரு அநாதிராதி கோவிந்தா. ஆனா அநாதி இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய இன்டிமேட் டிவோட்டிஸ் இருக்காங்கல்ல, பக்தர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து அப்பா அம்மா வச்சுக்கிறாரு. யசோதா,
கரெக்டா? அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா அம்மா அப்பா வச்சுட்டு யசோதாமா குச்சியை கட்டும் போது பயப்படுறாரு. கரெக்டா இல்லையா? These are all contradictory qualities, inconceivable potency of the Lord. நம்ம நடிக்கல, இந்த மாதிரி நம்ம ஆக்ட் பண்றாங்களா சில பேர், அங்க போறோம் அப்படி அது நடிக்கல. ஆக்சுவலா that is a real expression which Krishna exhibits. ஆமா, யோக மாயில வந்து கிருஷ்ணன் அப்படி எக்ஸிபிட் பண்றாரு. ஏன்னா எக்ஸிபிட்னா வெளிப்படுத்துறது. அப்ப வந்து அவங்களுக்கு அந்த ரசத்தை வந்து அனுபவிக்க முடியும் கிருஷ்ணராலையும் யசோதாமாலையும். அதனால மிகப்பெரிய தேவர்களாலையும் கிரேட் சேஜஸ்னாலையும் யார புரிஞ்சுக்க முடியாது? கிருஷ்ணர். அதனால நம்ம அந்த கிருஷ்ணரை நம்மளுடைய மனதை வச்சு புரிஞ்சுக்க முடியுமா? கிருஷ்ணன் இப்படிதான், கிருஷ்ணன் அப்படிதான், சேட்டக்கார கிருஷ்ணன்பா, நேற்று கனவுல வந்தான் பாரு, ரொம்ப தொல்லை பண்ணிட்டான். இப்படி சொன்னா அது உண்மையா பொய்யா? கனவுல இது எப்படின்னா, கனவு வந்து நம்ம எந்த பாடியில இருக்கோம்? கனவுல சட்டில் பாடி வந்து அது எடுத்திருக்கோம். சட்டில் பாடியில மீசு திட்டான்னு வச்சுக்கோ, ஏய் வாய்ப்பாடு சொல்றா அப்படின்னு என்ன பண்ணுவான்? நல்லா தூங்கிட்டு இருப்பான் பையன். என்ன பண்ணுவான்? வாய்ப்பாடு சொல்வானா இல்லையா? தூங்கிக்கிட்டே தான் இருப்பான். வாய் மட்டும் நல்லா கத்தும். ஓ என்னடா நேற்று வளர்ந்த பயங்கரமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான்? காலையில நான் பண்ணுவேன் இல்லையா? அப்ப என்னன்னா he is active in the subtle body. அப்ப வந்து சட்டில் பாடி முழிச்சிருக்கு, எந்த பாடி தூங்கி இருக்கு? இப்ப கிராஸ் பாடி ஆக்டிவா இருக்கு. புரியுதா? சட்டில் பாடி தூங்கல, ஆக்டிவா இருக்கு. சட்டில் பாடி எப்பயுமே ஆக்டிவா இருக்கு. இப்ப கிராஸ் பாடி ரொம்ப ஆக்டிவா இருக்கு. புரியுதா? அதனால வந்து ரெண்டும் ஒரு பாடி. உன் கொஸ்டின் அதானே? உன் கொஸ்டின் என்ன? கரெக்டா சொல்லு. ட்ரீம், அது ஒரு ட்ரீமா? இது ஒரு ட்ரீம் தான். இப்ப ஒருத்தர் சட்டில் பாடி இருக்கும்போது, சட்டில் பாடி ஆக்டிவா இருக்கும்போது கனவுல கிராஸ் பாடியோட ஞாபகம் இருக்குமா? கரெக்டா இல்லையா? அப்ப செத்து போயிட்டான். True. That time when he sleeps, deep sleepல இருக்கும்போது அவனுக்கு வந்து தன்னுடைய உடல் நினைவே கிடையாது. That means this only in subtle body level. அப்புறம் எந்திரிச்சான் இல்லையா? எந்திரிச்சு ஏன் குளிக்கிறான்? அனதர் ஜென்மா திருப்பி சுத்தம் பண்றான். ஏன்னா நல்லா தூங்கிட்டா என்னாச்சு? அவனோட உடல் வந்து கண்டாமினேட் ஆயிடுச்சு. திருப்பி இஸ் டேக்கிங் பாத். புரியுதா? ஸோ சட்டில் பாடி இல்ல வந்து ஆக்டிவா இருக்கும்போது கிராஸ் பாடி இஸ் டெட். கிராஸ் பாடி அப்படியே பணம் மாதிரி படுத்திருக்கான்னு சொல்றாங்கல்ல, அப்படியே படுத்திருப்பான். அவ்வளவுதான். சட்டில் பாடி மாத்திரம் தான் ஆக்டிவா இருக்கும். ஓகே, திருப்பி வரும்போது அவன் என்ன பண்றான்? கிராஸ் பாடி எடுத்துக்கிறான். ஓகே, சட்டில் பாடி திருப்பி போகும்போது என்ன அந்த கிராஸ் பாடியோட நனவு இருக்கா? கிடையாது. ஸோ இது மாறி மாறி வருது. இது எது கனவுன்னு சொல்லுங்க? சட்டில் பாடி போகும்போது சட்டில் பாடி தான் உண்மையா இருக்கு. கிராஸ் பாடி கனவுன்னு சொல்லுவானா இல்லையா? ஏய் நீ வந்து சீரியஸா இருந்த நேத்து சட்டில் பாடியில இருக்கும்போது, இல்ல நான் வந்து இந்த நாட்டு ராணி அப்படி இருக்கு சட்டில் பாடியில. கரெக்டா? அதுதானே உண்மை. சட்டில் பாடியில இருக்குதானே உண்மை. கனவுல நீ முழிச்ச பிறகுதானே இது உண்மையாகும். கரெக்டா இல்லையா? கனவு நான் இருக்குமா? ஐ எம் ஸ்ரீனிஷா, ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். சரியா? தெரியாதுல்ல. அது பொய்யாயிடுதா? நினைவு வச்ச உடனே இப்ப எந்திரிச்சிடற, அம்மா தே நீ ராணியா, போடா ஸ்கூலுக்கு போடா அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்ற? ஸ்கூலுக்கு ஓடுறியா? அப்ப அது பொய் ஆயிடுச்சா? சட்டில் பாடியில கிராஸ் பாடி பொய் ஆயிடுச்சு, கிராஸ் பாடியில பொய் ஆயிடுச்சா இல்லையா? அப்ப எது உண்மை எது பொய்? கிருஷ்ணா ரெண்டுமே பொய். ரெண்டுமே வந்து இந்த ஆன்மாவுக்கு சம்பந்தம் இல்லாது. ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கு. நம்ம அடிக்கிறதோ நம்ம மனசு வந்து வலிக்கிறதோ இருக்குது. ஆனா இந்த ஆன்மாவுக்கு ரிலேட்டடே இல்லாது. ரெண்டுமே கிராஸ் பாடியும் சரி சட்டில் பாடியும் சரி ரெண்டுமே கனவு தான்றாங்க. அந்த கனவுனா பொய் கிடையாது. என் கனவு நடக்குது, மேல் நடக்க போய் தான் நீ அழுகுற, டீச்சர் திட்ட போய் தானே ஒப்பிக்கிற வாய்ப்பாடு. சும்மா ஒப்பிப்பியா? அந்த பிரஷர் தாங்க முடியாம ஒப்பிக்கிறான் அவன். ஸோ அதனால நடக்குது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது. பட் ஆனா வந்து ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு? கனவு மாதிரி போய்கிட்டே இருக்கு, நிலையே கிடையாது. கரெக்டா இல்லையா? கொஸ்டின் ஆன்சர் வந்துச்சா? அதுக்குன்னா ஓகேவா? ஆக்டிவ் ஆயிட்டு. ஆமா, நடக்கிற வழக்கமா? ஆமா ஆமா ஆமா. இல்ல, ஆக்டிவ் வந்து உண்மையிலேயே டல் மேட்டர். இந்த பாடி வந்து டல் மேட்டர்.
இந்திராணி பராணி ஆகுர் இந்திரியேப பரமஹ மனதஸ்து பலபுத்தி பரதஸ்து சா. ஸோ இந்த பாடி வந்து டல் தான். ஒரு களிமண் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அந்த பாடி. இந்த பாடியோட ஹையர் என்னதுன்னா சென்சஸ், புலன்கள். கரெக்டா? நான் இருக்கா? அது ஹையர். இந்த புலன்களோட ஹையர் என்னது? மைண்ட். மைண்டோட ஹையர் என்னது? அதோட ஹையர் என்னது? ஈகோக்கு மேல இதெல்லாம் இருக்க போய் தான் இந்த டல் மேட்டர் வந்து ஆக்டிவா இருக்கு. ஸோ தூக்கத்துலயும் அவனுக்கு என்னது? மைண்ட் ரொம்ப ஆக்டிவா இருக்கு இல்லையா? இது டல் மேட்டர் தானே. அந்த சட்டில் பாடியில என்ன இருக்கோ அது வந்து பண்றதுக்கு வந்து இந்த ஜடம் வந்து உதவும். அவ்வளவுதான். அதனாலதான் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ராஜா வந்து இறக்குறாருன்னு வச்சுக்கோமே, அவர் இறந்த உடனே அவர் ரொம்ப பாவம் பண்ணியிருந்தா நேரம் நரகத்தான் கொண்டு போவாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா அடுத்த பறவை நிச்சயமா ரொம்ப லோயர் பறவை தான் கிடைக்கும். நாயோ பூனையாவோ பிறக்க போறாரு. அதுக்கு நான் ராஜா அப்படின்னு நினைப்புல வந்து போனார்னா அந்த லைஃப்ல வந்து வாழ முடியாது. கரெக்டா இல்லையா? ஹரிகிருஷ்ணன் அதனால என்ன பண்றாருன்னா அவர் வந்து நாயா இருக்கிற மாதிரியே ட்ரெயின் பண்றாங்க அவர் அந்த நரகத்துல. ஆமா, ட்ரெயின் பண்ணுவாங்க. ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி நீ நாய் தான் அப்படின்ற மாதிரி ட்ரெயின் பண்ணிடுவாங்க. ஆமா, எல்லாமே அந்த ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சுவாங்க. ஓகே, அந்த சட்டில் பாடி லெவல்ல அந்த சேஞ்ச் கொண்டு வந்தாதான் அவர் வந்து கிராஸ் பாடியை அக்செப்ட் பண்ண முடியும். எந்த கிராஸ் பாடி அக்செப்ட் பண்ண முடியும்? ஓகேவா? அதனால வந்து இந்த சட்டில் பாடி கிராஸ் பாடி ரெண்டுமே ஒரு செயின் தான். ஓகே, அந்த செயினுக்குள்ள வந்து யார் இருக்காங்க? சோல், ஆன்மா இருக்காங்க. ஓகே, இந்த ஆன்மா கூட யார் வரா? சூப்பர் சோல். சோல், சூப்பர் சோல், அதுக்கு மேல என்ன இருக்கு? சட்டில் பாடியில யாரெல்லாம் இருக்காங்க? மனம், புத்தி, அகங்காரம். இது வந்து சட்டில் பாடி. ஓகே, அதுக்கு மேல என்ன இருக்கு? கிராஸ் பாடி. கிராஸ் பாடி எதால மேடு பானது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பொருளானது வந்து கிராஸ் பாடி. இதுக்குள்ள செட்டில் பாடி இருக்கு, மனம், புத்தி, அகங்காரம். இதுக்குள்ளதான் ஆன்மா இருக்கு. அதனாலதான் இந்த சில பேர் இந்த கோஸ்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உண்மைதான். அந்த கோஸ்ட் ஆயிட்டாங்க என்ன ஆகும்னா அவங்களுக்கு என்ன பாடி இல்ல? அந்த மாதிரி கோஸ்ட் ஆறது வந்து யாரு ரொம்ப பாவம் பண்ணாங்களோ அவங்கதான் அந்த கோஸ்ட் பாடி கிடைக்கும். ஓகே, நார்மலா எல்லாருக்கும் கோஸ்ட் பாடி கிடைக்காது. தற்கொலை பண்றவங்களுக்கு எல்லாம் கோஸ்ட் பாடி கிடைச்சிடும். அவங்களுக்கு வேற பாடி கிடைக்கும். அவங்க வந்து தவறு பண்ணலாம், அந்த விதத்தில் தவறு பண்ணலாம். அவங்களுக்கு கோஸ்ட் கிடைக்காது. அவங்களுக்கு இன்னொரு பாடி கிடைக்கும், இதே மாதிரி ஒரு பாடி கிடைக்கும். ஆமா, ஆனா யாருக்கு கோஸ்ட், யார் ரொம்ப பாவம் பண்றாங்களோ அவங்களுக்கு கோஸ்ட் பாடி தான் கிடைக்கும். கோஸ்ட்னா தெரியல, பேய் பாடி, பேயோட உடல். ஆமா, ஏன் இந்த பேயோட உடல் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம தான் இந்த சினிமால பார்க்கணும் பயப்படுறோம் பேய்னா அப்படின்னு. பேயோட உடல்ல என்ன பிரச்சனைனா அவங்களால என்ஜாய் பண்ணவே முடியாது. சாப்பிடணும் போல இருக்கும், சாப்பிட முடியாது. ஏன்னா எந்த பாடி இல்ல? கிராஸ் பாடி கிடையாது. இந்த கிராஸ் பாடி மூலமா தான் இந்த மனது, புத்தி, அகங்காரம் எல்லாமே என்ஜாய் பண்ண முடியும். இந்த சென்சஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். ஒண்ணுமே செய்ய முடியாது. அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. பட் ஆனா அது மனதோட வேகத்துல டிராவல் பண்ண முடியும். ஏன்னா மனசுதான் இருக்கு, டக்குன்னு யூஸ் பண்ண முடியும். அதெல்லாம் சும்மா படத்துல காட்டுறதுதான். யார் ஒருத்தர் ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்றாங்களோ, ஒரு பிரபுபாதர் ஒரு இடத்துக்கு போறாங்க, அந்த வீடு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, அவர் ரெண்ட் கேட்கிறாரு, ரெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. என்னன்னு விசாரிச்சு பார்த்தா அந்த வீட்டுல வந்து ஒரு கோஸ்ட் இருக்கு, யாரோ ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் நீங்க அந்த வீட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாங்க. ஆனா பிரபுபாதர் என்ன பண்றாருன்னா அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது, ஹரே கிருஷ்ணா மந்திரம் முன்னால ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் மனைவி மக்கள் எல்லாம் கூட்டிட்டு முதல்ல என்ன பண்றாரு, அவரு போறாரு. போயிட்டு ஹரே கிருஷ்ண மந்திரம் நல்லா ஜபம் பண்றாரு. அந்த இருக்கிற அந்த கோஸ்ட் வந்து ஓடியே போயிடுச்சு. ஏன்னா அந்த கோஸ்ட்னால இதை தாங்க முடியாது. ஏன்னா ரொம்ப பாவம் பண்ணவங்க தானே அந்த பாடி எடுக்கிறாங்க, அவங்களால இது கிட்ட வரவே முடியாது. அது வந்து ரொம்ப ஃபார்ச்சுனேட். துண்டு கறி இந்த மாதிரி இல்லையா, அது மாதிரி தான். ரொம்ப எல்லாருமே ஃபார்ச்சுனேட் கிடையாது. ஓகே, எவ்ரிஒன் இஸ் நாட் ஃபார்ச்சுனேட். கிருஷ்ணனுடைய அவர் இருந்தப்பயே அவர் தான் முழுமுதற் கடவுள்னு சொல்லி நிறைய பேர் ஒத்துக்கல.
அவர் வந்து நிறைய பற்ற மண்டபடிகள் நிறைய பேர் இருந்தாங்களே தவிர அவர் கிருஷ்ணன் சொல்லி யாரும் அக்செப்ட் பண்ணவே இல்லை. யார் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டா இருக்காங்களோ அவங்க மாத்திரம்தான் இந்த இதுக்குள்ள புரிஞ்சுக்க முடியும். பகவான் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரவர்த்ததே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதல்லமஹா. ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க பல பறவைகளுக்கு அப்புறம் கடைசியில வாசுதேவனா கிருஷ்ணனா கடவுள் அல்டிமேட், நான் அவன்கிட்ட சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி வருவான். அதெல்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது. பார்க்க தான் ஈஸி மாதிரி இருக்கும். பகவத்கீதைலாம் ஓப்பன் தான், ஓப்பன் சீக்ரெட் தானே. எல்லா ஸ்லோகமும் இருக்கு, எல்லா அர்த்தமும் இருக்கு. அப்புறம் ஏன் புரிய மாட்டேங்குது? That's why it's called open secret. You cannot open it. It requires a separate key. And the key என்னது? Chanting, அப்புறம் love and devotion, அப்புறம் வேற என்ன? குரு. தத்வித்தி பணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேஜானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹா. யார் ஒருத்தர் அதை பார்த்தாங்களோ அவங்க தான் உனக்கு வழிகாட்ட முடியும். அவர் தான் ஆன்மீக குரு. அவருக்கு நம்ம என்ன பண்ணா ஹம்பிளா, ரொம்ப ஹம்பிள் என்ன சொல்றது, பணிவா அவருக்கு வந்து சேவை பண்ணி அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். சேலஞ்சிங்கா, நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா, அப்படி ஒருத்தர் இருந்தானா என் முன்னால வந்து காட்டுங்க, நீங்க சொல்றது எப்படி பெருசா, இப்படி இல்லாம அது எப்படி நம்ம பணிவா கேட்கணுமோ பணிவா கேட்டு சப்மிசிவா என்கொயர் பண்ணி அதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். வாழ்க்கை முறையை சேஞ்ச் பண்ணா மாத்திரம்தான் இதை புரிஞ்சுக்க முடியுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு கிருஷ்ணரை என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறது வந்து அர்த்தம் இல்லாத பேச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்லோகம் முடிஞ்சுதா இன்னைக்கு? ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். அதனால எல்லாருமே என்ன பண்ணணும்னா அவனுடைய புத்தியும் அகங்காரத்தையும் கொஞ்சம் கரெக்டான டைரக்ஷன்ல திருப்பி கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ண வந்து முயற்சி பண்ணணும். ஓகே, முயற்சி பண்ணணும். ஓகே, அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துல அர்த்தம். ஸோ எல்லா விதமான சக்தியும் வந்து கிருஷ்ணர்கிட்டேருந்து வருது. அதனால எல்லா சக்தியும் கிருஷ்ணருக்காக யூஸ் பண்ணுமே தவிர நம்மளுடைய ஆனந்தத்துக்காக யூஸ் பண்ணக்கூடாது, கவனிக்கணும். ஓகே, so Lord can be known by one who has adopted such a submissive service attitude. இந்த எல்லா சக்தியும் கிருஷ்ணர் கொடுத்ததுதான். இதை வந்து நான் கிருஷ்ணருடைய சேவையிலே ஈடுபடுத்துவேன் அப்படின்னு யார் வந்து அந்த சப்மிசிவா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிருஷ்ணரை வந்து புரிஞ்சுக்க முடியும். மற்ற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. நீங்க எவ்வளவு கொட்டிக்கண்ணை போட்டாலும் சரி, எனக்கு முதலே பார்த்தோம் இல்லையா, மைண்டால ஆன அந்த பிளேன்ல போனாலுமே கிருஷ்ணர் ரீச் பண்ண முடியாது. போனாலும் ரீச் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணா. இன்கன்சீவபிள். கிருஷ்ணரே நினைச்சாதான் நம்ம கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. அது அக்ஷய மாதாஜி போட்டுருக்காங்களா? ஓகே, எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. கொஸ்டின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். முதல்ல கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட்ஸ். ஓகே, ஆன்லைன்ல கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் எதுவுமே இல்ல. கேட்கணுமா? ஓகே, ஒரே நிமிஷம். நான் ஒரு கொஸ்டின் கேட்கணுமா? அந்த லைட், இந்த ஃபயர் சொன்னோம்ல, அந்த எக்ஸாம்பிள் யாருக்கு நான் இருக்கேன்? ஃபயர். ஃபயர்ல என்ன வருது? ரெண்டு பொருள் வருது. நான் சொல்றேன், அதான் சொல்லணும். ஹீட் அண்ட் லைட் வருது இல்லையா? அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? கையை வந்து தூக்கணும். ஓகே, நான் தான் பாயிண்ட் பண்ணுவேன். இந்த ஃபயர், லைட், ஹீட்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? சரி, டெமிகாட்ஸ் எல்லாம் ஃபயர் மாதிரி, கிருஷ்ணர் வந்து ஹீட் அண்ட் லைட். கிருஷ்ணர் வந்து ஃபயர். கிருஷ்ணர் வந்து எங்க இருந்தாலும் எல்லா டெமிகாட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி எக்ஸ்ட்ராவா ஆக்கலாம். எக்ஸ்ட்ராவா? சரி, சரி, பரவாயில்ல, எதுவுமே தவறு கிடையாது. ஓகேவா? வெரி குட். உனக்கு என்ன புரிஞ்சுது? அந்த ஃபயர் வந்து கிருஷ்ணா, ஹீட் அண்ட் லைட் வந்து டெமிகாட்ஸ். அதனால என்ன அர்த்தம் இல்ல?
கரெக்ட் தான் அது. கிருஷ்ணா வந்து டெமிகாட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க. நீ க்ளோஸ் வந்துட்ட. ஓகே. சோ ஒரு இடத்துல இருந்துட்டே எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றாரு. கரெக்டா இல்லையா? தீ வந்து எப்படி லைட் கொடுக்குதோ ஆமா ஒரு இடத்துல தான் கிருஷ்ணர் ஒரு இடத்துல தான் இருப்பாரு. ஆனா வாம் எல்லா இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே. அவர் அங்க இருந்தே இங்க பிரசாதம் எடுக்கலாம். ஆமா. ஓகே. அதுதான் அர்த்தம். ஓகேவா? இல்ல இல்ல சொல்லட்டும் சொல்லு. கிருஷ்ணர் வந்து தீ மாதிரி ஒளி கொடுக்குறாரு எல்லா இடத்துக்கும். எல்லா இடத்துக்கும் அந்த வாம் அந்த லைட் கொடுக்குறாரு. அது கண்ட்ரோல் பண்ற மாதிரி அந்த இது. ஓகே. அப்படியே சொல்லலாம். சோ கிருஷ்ணா இஸ் ஆல் பவர்ஃபுல். அவர்கிட்ட தான் எல்லாம் வருது. அதனால கிருஷ்ணருக்கு ஒரு பேர் என்ன பார்த்தோம். அதாவது அவருக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது. அவர் பேர் ஆதி கோவிந்தா சர்வ காரண காரணம். அவங்க அம்மா அப்பா இல்லாட்டாலும் அவர் என்ன பண்றாரு? யார் அம்மா அப்பா? கேள்வியே கேட்கல. நான் கையை காட்டுமே அவங்க தான் ஆன்சர் பண்ணும். அம்மா அப்பா இல்லாட்டாலும் அவர் என்ன பண்றாரு? யார வந்து இது பண்றாரு? செலக்ட் பண்றாரு. ரொம்ப இன்டிமேட்டா இருக்கிற டிவோட்டிஸ வந்து அம்மா அப்பாவா செலக்ட் பண்றாங்க. ஓகே. சரி, இதெல்லாம் क्वेश्चंस முடிஞ்சது. சரி. அதுல எக்ஸ்டர்னல் எனர்ஜிக்கு எக்ஸாம்பிள் என்ன பாத்துக்கணும் நம்ம ஏற்கனவே. சொல்லு. எர்த், அப்புறம் கரெக்டா சொல்லு. 5 இருக்கே மொத்தம். சன் வராது. எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஈத்தர். வெரி குட். ஓகே. 5 விதமான பொருள் இருக்கு. ஓகே. எக்ஸ்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி யாரு? சஹனா சொல்ல சீரியஸா சொல்லட்டுமா? ஸ்பிரிச்சுவல் எக்ஸாம்பிள் என்ன சொல்லு. இன்டர்னல் எனர்ஜி எக்ஸாம்பிள் ராதாராணி. அப்புறம் வேற யாரு? கோபிஸ். அப்புறம் யசோதா. ஓகே. இதெல்லாம் இன்டர்னல் எனர்ஜி. ஓகே. மார்ஜினல் எனர்ஜி யாரு? சோ ஆன்மீக உலகத்துக்கும் மெட்டீரியல் வேர்ல்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எல்லாருமே சொல்லலாம். கட்டக்கூடாது. ஒவ்வொருத்தரா சொல்லு. எல்லாருமே சொல்லலாம். இங்கதான் சரி. வெரி குட். சூப்பர் பாயிண்ட். அப்புறம் பிம்பம். ஃபேக் கிடையாது. பிம்பம். ஓகே. பொய் கிடையாது. அந்த வழி இருக்குங்க. அங்க வந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தல. பிளேன் சொன்னல. டெம்பரரி. கரெக்ட். ஒரு பிளேன் பார்த்தோம் இல்லையா? இங்க உள்ள பிளேன்ல என்ன போடுறாங்க? அங்க உள்ள பிளேன் எப்படி போடுது? பெட்ரோல்லாம் கிடையாது. அதுக்கே கான்சியஸ் உண்டு. அந்த பிளேனுக்கே கான்சியஸ் உண்டு. ஓகே. இப்போ அதெல்லாம் சொல்லலாம். ஆன்சர் என்ன? இங்கே தான் கான்சியஸ் இருக்கு. எனக்கு கான்சியஸ் இருக்கு. எனக்கு கான்சியஸ் இருக்கு. கரெக்டா நீ சொன்னது. ஆன்மீக உலகத்துல இந்த பாய்க்கும் கான்சியஸ் உண்டு. எல்லாமே கான்சியஸ் தான் அங்க. ஆனா இங்க வந்து மார்ஜினல் எனர்ஜிக்கு மட்டும் தான் கான்சியஸ். ஸ்டேஜஸ் கான்சியஸ் இருக்கு. எனக்கு கான்சியஸ் இருக்கு. ஆனா இந்த பாய் கான்சியஸ் கிடையாது. இந்த போனுக்கோ இந்த டேபிளுக்கோ கான்சியஸ் கிடையாது. புரிஞ்சுதா? ஆனா அங்க இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் கான்சியஸ் உண்டு. வெரி குட் பாயிண்ட் தேஜஸ். உன்னோட பாயிண்ட். இங்க வந்து டுவாலிட்டிஸ் இருக்கும். வெற்றி, தோல்வி, துன்பம். அங்க வந்து வெரி குட். அங்க கிடையாது. கரெக்டா இல்லையா? சோ இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே ஆன்மீக உலகம் பௌதிக உலகத்தோட சிறப்பா இருக்கு. கரெக்டா? அப்ப அதுக்கு போகணும்னு யோசிப்பது இன்டெலிஜென்ட்டா? இங்கே இருக்கலாம்னு சொல்றது இன்டெலிஜென்ட்டா? கரெக்டா? அதுக்கு போகணும்னு நினைக்கதான் இன்டெலிஜென்ட். அதுக்காக இங்க உள்ளதை விட்டுறக்கூடாது. இங்க இருந்துகிட்டே எப்படி அங்க போறதுன்னு பிளான் பண்ணனா அதிபுத்திசாலி. ஓகேவா? ஒரு மோஷன் சொல்லு. சோல் இன்டர்னலா எக்ஸ்டர்னலா மார்ஜினலா? ஓகே. மார்ஜினல். அப்புறம் இன்டர்னல். அப்புறம் மார்ஜினல். மார்ஜினலா கை தூக்கலாம். ஓகே. சோல் இன்டர்னலா கை தூக்குங்க. இன்டர்னல் சோல். நானும் இன்டர்னல் தான் நினைக்கிறேன். சோல் ஏன் மார்ஜினல்? சோல்
மாயா. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாத்தன மனசஸ்தானி இந்திரியாணி பிரகதிஸ்தானி கர்ஷதி. We are part and parcel of Krishna. அப்புறம் எப்படி சோல் வந்து இட்ஸ் எக்ஸல் எனர்ஜி, மார்ஜினல் எனர்ஜி. ஆனா எது வந்து இல்ல என்ன கேட்கலாம் பரவாயில்ல கூச்சல். சோல் வந்து அவங்க சொல்ற மாதிரி சில சமயம் என்ன ஆகுதுன்னா அந்த இன்டர்னல் பொட்டன்சியை மறந்துட்டு என்ன பண்றாங்க, நம்ம தான் என்ஜாய் பண்ணலாம் நினைக்கிறாங்களா இல்லையா? நான் தான் எல்லாத்துக்கும் கடவுள், எனக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கு, நான் தான் அதுல தலைவன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பௌதிக உலகத்துக்கு வந்துடுறான். ரொம்ப கிருஷ்ணர்கிட்ட வந்து அன்பா இருக்கும் போது அவர் நிலை போயிடாது, ஆன்மீக உலகத்துக்கு போயிடலாம். So it can go anywhere up and down. அதனால என்ன எனர்ஜி? மார்ஜினல் எனர்ஜி. ஓகே. ஆனா நித்திய சித்தா இருக்காங்களா, அவங்களாம் இன்டர்னல் பொட்டன்சிஸ். கோபிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இன்டர்னல் பொட்டன்சிஸ். அவங்களும் சோல் தான், அவங்களும் இன்டர்னல் பொட்டன்சி. ஓகே. வேற கொஸ்டின் இருக்கா இல்ல? பாயிண்ட்ஸ் போயிடலாம், ஒரு பாயிண்ட்ஸ். ஆன்லைன்ல பாயிண்ட்ஸ் இல்ல, அக்ஷய மாதா என்ன பாயிண்ட்ஸ்? 2 பாயிண்ட்ஸ், ஏதோ 2 பாயிண்ட்ஸ். அடுத்த தேஜஸ் சொல்லு. மைண்ட் வெரி குட், சூப்பர். தேஜஸ் செகண்ட் சொல்லு. Krishna's one organ will do all the exercise. Very good, super point. Akshay Mataji. Krishna is also a person, but not an ordinary person. He is a supreme person. Supreme person, very good. Shinsha. All energies came from Krishna, so we want to use it for Krishna consciousness. Very good point. That's a conclusion. நமக்கு எல்லாம் கிடைக்கிற சக்தி எல்லாம் யார்கிட்ட வருது? கிருஷ்ணன் அவருக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா that's a conclusion. Very good. Bhagavad Gita is an open secret. The key வந்து குரு. ஆன்மீக குரு தான் கீ. அதுல நீ எவ்வளவு தடவை ஸ்லோகம் படிச்சு மனப்பாடம் பண்ணாலும் புரிய போறது கிடையாது. அத வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றது மாத்திரம் தான் பிரயோஜனம். ஓகே. சோட்டு இல்ல. சரி ரகு. கிருஷ்ணா வந்து நம்ம இந்த மைண்டால புரிஞ்சுக்க முடியாது. அப்ப என்ன வேணும் அதுக்கு? மைண்டால புரிஞ்சுக்க முடியாது. வெரி குட். அப்ப என்ன இருந்தா புரிஞ்சுக்கலாம்? ஹரே சாண்டிங், பக்தி சேவை பண்றது மூலமா தான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர நம்மளுடைய மனதை வச்சு புரிஞ்சுக்க முடியாது. இல்ல ஓகே. என்ன சரி. When we are grieved, subtle body is active, but gross body is inactive. Very good, super. Dull matters. Body, senses, mind, intelligence, ego, soul. அது ஹைரார்கி. ஓகே. அடுத்து சஹானா. Krishna has 64 planets. சூப்பர், கிளாப் பண்ணலாம். பாதியிலே இது மாதிரி கவனிச்சிருக்கா. தேஜஸ் செகண்ட் சொல்லு. Krishna is a controller of all controllers. கண்ட்ரோலர் ஆஃப் ஆல் கண்ட்ரோலர்ஸ். நிறைய கண்ட்ரோலர் இருக்காங்க. அதுல சுப்ரீம் கண்ட்ரோலர் இஸ் கிருஷ்ணா. சச்சிதானந்த விக்கிரஹா. he has a form. ஓகே. நமக்கு ஃபார்ம் இருக்கு, நிச்சயமா அவருக்கு ஃபார்ம் இருக்கும். அவருக்கு ஃபார்ம் இல்ல அப்படின்னு சொல்றது தவறு. he has a form. மாயவாதம் கரெக்ட். அருவாதம் இல்ல மாயவாதம். அவருக்கு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம் வந்து superior form. Okay, that we cannot conceive with our inferior form, material form. If Krishna eats prasadam, he will take sin and give the mercy. He has taken the prasadam. போக எடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு? பிரசாதமா கொடுத்து பாவங்களை எடுத்துட்டு கருணையை கொடுக்கிறார். அதனால பிரசாதம் வந்து வெரி வெரி பவர்ஃபுல். ஓகே. எப்பயும் பிரசாதம் தான் சாப்பிடணும். சீஷா டக்குன்னு சொல்லு. So, in material world, we are creating artificial relationships, but in spiritual world, everything is natural relationships. Very good. Okay. Natural relationship revive பண்றதுனா கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். அங்க வந்து நம்ம ஆர்டிபிஷியலா இருக்கிறத வந்து போக்கிட்டு நேச்சுரல் ரிலேஷன்ஷிப்பை ரிவைவ் பண்றதுனா ஹரே கிருஷ்ண மந்த்ரா. சீனிஷாக்கு அப்புறம் சீனிஷா. They can only understand Krishna. Bhagunam Janma Mante. மறக்கக்கூடாது சரியா? So whoever has come to Krishna consciousness, they are very special. இந்த ரூம்ல இருக்கிற எல்லாமே they are very special. ஏன்னா அவங்களுடைய மெயின்டெனன்ஸை கிருஷ்ணா பார்த்துப்பார். இப்போ மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணோம்? நிறைய ஓடி ஆடி சம்பாதிச்சாலும் மெயின்டைன் பண்ண முடியும்.
ஆனா யார் பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ கிருஷ்ணா கொடுத்துறாரு. அனன்யா சிந்தையுந்தமாம் ஏஜனாம் ரீபாசதே தேஷாம் நித்திய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமிகம். உன்னுடைய க்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன். யாருக்குன்னா யார் பக்தனா இருக்கானோ அதனால இது வெரி ஸ்பெஷல். கிருஷ்ணரே பர்சனலா வந்து பார்த்துக்கிறாரு. அதுக்கு ஒரு பெரிய அழகான ஒரு பாஸ்டம் இருக்கு. அந்த அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேஜஸ் Reflection. Material world is reflection of spiritual world. வெரி குட். அக்ஷய் மேல இருக்காங்களா? சொல்லு, ஒரு பாயிண்ட் சொல்லு. If we travel crores of years also through mind, we cannot go to Krishna. We cannot go to Krishna. Very good. வேற பாயிண்ட் இருக்கா? Higher demigod and sages also cannot understand Krishna because Krishna is the source of the demigods and sages. Very good. Okay. ஒரு விஷயத்தை வச்சு மண்டலம் பண்ணி எக்ஸாம்பிள் இந்த கண்ணை வச்சு நடக்க முடியும். ஆமா. அங்காணியஸ் சகலேந்திர விருத்திமந்தி பஷ்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சுதுஜ்வல விக்கிரஹஸ்ய கோவிந்தமாரி புருஷம் தமஹம் பஜாமி. ரொம்ப அருமையா பிரம்மா சொல்லியிருக்கிறார். அவருடைய ஒரு அவயங்களும் எந்தெந்த அவயங்கள் இருக்கோ அது வேலையெல்லாம் பண்ணும். ஓகே, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. இன்கன்சீவபிள். ஓகே, புரிஞ்சுக்க முடியாது. எல்லா குணங்களும் மேல மேல இருக்கிறாரு. சந்தோஷ். அதுக்கடுத்து தேஜஸ். சந்தோஷ். Conclusion is better than content. வெரி குட், சூப்பர். ஸ்ரீநிதி. We cannot understand Krishna because he is faster than mind. Okay, very good. Okay. Tejas. Krishna doesn't have source. He's not answer. Very good, super point. ஸ்ரீநிதி, அதோட நீ வந்து என்ன பண்ணா நோட் பேனா கொண்டு வந்து. ஓகே, அப்பதான் நீ எழுதலாம். ஓகே, முடிச்சு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. எல்லாம் போயிட்டே இருக்க போறோம். சரி, ஒரு பாயிண்ட் கடைசியில தேஜஸ் முடிக்கலாம். சந்தோஷ். Krishna is infinite, we are finite. We are finite. Okay, தேஜஸ். அவ்வளவுதான், முடிஞ்சுதா? தேஜஸ் முடிஞ்சுதா? நீங்க இந்த கிளாசிஃபிகேஷன் சொல்லுங்க சார். சரியா கிருஷ்ணாவுக்கு சொல்றேன். அது எப்படி நம்ம வந்து வளர்ற பேரண்ட்ஸ் அப்படிதானே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு எது புரியல சொல்றாங்க? கிருஷ்ணாக்கு பேரண்ட்ஸ் இல்ல அப்படின்னு கிருஷ்ணருக்கு வந்து அம்மா அப்பா கிடையாதுன்னு சொல்லல தானே? அப்புறம் பேசலாம். சரி. கிருஷ்ணா தான் சோர்ஸ் எல்லாருக்குமே. சோர்ஸ் எப்படின்னா நமக்கு அம்மா அப்பா இருக்காங்களா, அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அப்படியே அம்மா அப்பா இருக்காங்கல்ல. இப்படி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க they are not God. யாருக்கு வந்து தனக்கு அம்மா அப்பா இல்லையோ he is only God. அப்படி பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு சோர்ஸே கிடையாது. ஓகே, ஆனாலும் என்ன பண்றாருன்னா கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பக்தர்கள் என்ன பண்றாருன்னா தன்னுடைய தந்தை தாயை ஏத்துக்கிறாரு. அது வரதுக்காக மாத்திரம் இல்ல, அந்த ரிலேஷன்ஷிப்பை ரசிக்கிறார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னா குச்சியை வச்சுட்டு கிருஷ்ணா அப்படின்னு சொல்றது பிடிக்கும். யாருன்னா யாரு ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ. இப்ப அர்ஜுனாவும் கிருஷ்ணரும் ஒரே பெட்ல படுப்பாங்க. மாதவா, கேசவா, இங்க வா அப்படின்லாம் சொல்லுவான் அர்ஜுனா. அவனு டிவோட்டரா இருக்கனால, ஆமா பக்தரா இருக்கனால அந்த வாய்ப்பு கிடைக்குது. அதனால இந்த 5 விதமான ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்னன்னா ஒருத்தர் சாந்தா ரிலேஷன்ஷிப், நியூட்ரலா இருக்கிறது. மாலையெல்லாம் இருக்குல்ல, மாலை, இந்த மாதிரி நியூட்ரல் ரிலேஷன்ஷிப். அப்புறம் தாசியானா சர்வெண்ட் ரிலேஷன்ஷிப். ஹனுமான்ஜி இருக்கார்ல, இஸ் a very good servant of Lord Ramachandra. அப்புறம் சத்யாங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப். கிருஷ்ணர ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்றது அர்ஜுனா. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மாதுரியா, வாத்சல்யா என்னது? பேரண்ட்ஸ். நம்ம வந்து கிருஷ்ணர பையனா பார்த்தோம்னா நிறைய சேவை பண்ணுவோம். கரெக்டா இல்லையா? நிறைய சேவைகள் பண்ணுவோம். ஓகே, எப்பயுமே அப்பா தான் பையனுக்கு நிறைய சேவை பண்ணுவார். பையன் ரொம்ப திருப்பிலாம் பண்ண மாட்டான். கரெக்டா இல்லையா? உனக்கு என்ன பண்ணணும், பட் ஆனா நேச்சுரலா அப்படி கிடையாது. ஓகே, தெரியாதுன்னு சொல்லி சேவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, அதனால வாத்சல்ய ரசம் அது. அதுக்கடுத்து அந்த ஸ்டேஜஸ் வந்து ஆஃப்டர் இருக்கும்போது இது இவர குழந்தைய ட்ரீட் பண்ணி இந்த பையன் வந்து ஆக்சுவலி பேரண்ட்ஸ்க்கு சேவ் பண்ணனும். இது மெட்டீரியல்ல நடக்காது. ஆனா ஆன்மீகத்துல கிருஷ்ணர் will never cheat anyone. கிருஷ்ணரை ஒரு ஹஸ்பண்டா நினைச்சாலும், கிருஷ்ணரை வந்து குழந்தையா பாவிச்சாலோ, கிருஷ்ணா will never cheat.
ஆனா மெட்டீரியலா என்ன ஆகுதுன்னா பையன் ஏமாத்திடுறான், ஹஸ்பண்ட் பண்றாங்க, எதிர்பார்ப்பாங்க, but அது நிறைய பேருக்கு நடக்காது. ஓகே, மேக்ஸிமம் நடக்காது. ஓகே, கலிமா தான். அதுக்கடுத்து டாப் மோஸ்ட் லாஸ்ட் என்ன, கான்ஜுகல் ரிலேஷன்ஷிப், மாதுரி ரசம். ஓகே, பராக்கியா ஸ்வாக்கியா 2 இருக்கு. அது ரொம்ப டீட்டெயிலா பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஆமா, அதுல வந்து கிருஷ்ணருக்கும் கோபிஸுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதான் டாப் மோஸ்ட் ரிலேஷன்ஷிப். அந்த ரசத்துல வந்து கிருஷ்ணரை வந்து தீஃப்னு சொல்லி திட்டுவான் கோபிஸ், அதை கூட கிருஷ்ணன் அக்செப்ட் பண்ணிப்பார். He likes it. அந்த வேதங்கள்ல உள்ள பெரிய பெரிய ஸ்லோகங்களை விட கோபிஸ் சொல்றதை வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கிருஷ்ணா லைக்ஸ் ஒன்லி அவர் லவ் அண்ட் டிவோஷன். யார் ஒருத்தர் அன்போட கிருஷ்ணன் சேவ் பண்றாங்களோ, யார் பக்தரா இருக்காங்களோ அவங்களுடைய மெயின்டெனன்ஸை கிருஷ்ணர் ஃபுல்லா பாத்துக்கிறார். ஓகேவா? உங்க கேள்வி புரிஞ்சுதா? மாதாஜியோட क्वेश्चन ஆன்சர் வந்து இது எப்படின்னா, சுப்ரீம் லிவிங் என்டிட்டி, அதாவது ஃபர்ஸ்ட் லிவிங் என்டிட்டி பாத்தீங்கன்னா பிரம்மா வந்து தான் அந்த இதை சொல்றாரு. அந்த பிரம்மா சொல்லி ஆமா, கரெக்ட். ஆமா, அதை வச்சு அனாதி கோவிந்தா சர்வ காரணம். பிரம்மாவே சொல்றாரு, நீ தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா பிரம்மா இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ ஹி இஸ் மோர் இன்டெலிஜென்ட் than எனி ஆஃப் த லிவிங் என்டிட்டிஸ். யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்களோ அவங்களோட ஹையஸ்ட் இன்டெலிஜென்ஸ் வந்து பிரம்மா. பிரம்மா என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் தான் காரணத்துக்கு காரணம், அவருக்கு சோர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா, முடிச்சுக்கலாமா? சரி, நீ அதுக்காக conclusion is important that content is not ready many books. No need to read lot of books. Okay. Understand Krishna is Supreme. Free energy. அது முடிஞ்சிருச்சு சுப்ரீம். Okay, very good. ஒன்னே தேஜஸ் வர முடிச்சுக்கலாம். தேஜஸ். Krishna is supreme, so he can do everything. Very good. Okay, ஹரே கிருஷ்ணா, முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. வேற சரி சொல்லு. Free energies, internal, marginal and external. Okay. சொல்லிட்டாங்க. எல்லாம் சொல்லியாச்சுல, தெரியாத பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஓகே. இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ திருப்பி வந்து நாளைக்கு கிளாஸ் இருக்கு. ஓகே, எப்பயுமே சனிக்கிழமை கிளாஸ் வந்து ஈஷோபனிஷத். ஈஷோபனிஷத் வந்து எல்லாரும் படிக்கணும். ஏன்னா இது கலியுகத்துக்குள்ள ரொம்ப இம்பார்ட்டன்டான உபனிஷத். 108 உபனிஷத்துல வந்து ஃபர்ஸ்ட் உபனிஷத் ஈஷோபனிஷத். அது சனிக்கிழமை பார்க்குறோம். பகவத்கீதை கிளாஸ் ஃபுல்லா வந்து ஞாயிற்றுக்கிழமை, பாஸ்ட் டைம்ஸும் ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறோம். அதெல்லாம் ரெண்டுமே இந்த கிட்ஸ் அப்படிலாம் கிடையாது. எல்லா கிளாஸும் மிங்கில் ஆயிடுச்சு. ஓகே, யாருனாலும் எந்த கிளாஸ்லாம் வரலாம். இந்த ஈஷோபனிஷத் கற்றுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா சனிக்கிழமை தான் நடக்கும். ஓகே, அதே மாதிரி முகுந்தமாக சொல்லுவோம், பகவத்கீதை கிளாஸ்லாம் சண்டே தான் நடக்கும். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு மீட் பண்ணலாம். இப்போ நமஸ்தே நரசிம்ம பண்ணலாம், சேர்ந்தே படிக்கலாம். நமஸ்தே Jaya
नरसिंह भगवान की, भक्त प्रहलाद महाराज की, निताय गौर प्रेमानंदे। தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. எல்லாம் அப்படியே உட்காந்துக்கலாம். ஒரு விட்டம் வீடியோ கட்டுவாங்க. திருப்பி நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. 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 Hare Krishna.